பாப்பாளுக்கு எரிபூச்சி பட்டுடுச்சு, கண்ணு சூடு தூக்கி போச்சு. இந்த பிள்ளை படுத்துக்கிட்டே இருக்குது. நாமளா போயிட்டு வந்துடலாம் வாங்க. அது நாற்று நட்டு ஒரு 8 நாள் ஆச்சு. 8 நாள் பச்சை பிடிச்சிக்கிடுச்சு. 8 நாளையில் பச்சை பிடிச்சிக்கிடுச்சு. 4 ஆட்டுக்கு பார்த்தா நல்லா இவ்வளோ உயரம் வந்துடும். இப்போ இவ்வளோ இருக்குது, நாளைக்கு இவ்வளோ உயரம் வந்துடும். நல்லா பச்சை பிடிச்சிக்கிடுச்சு. கொக்கு பாரு உள்ளே பூந்துக்கிட்டு உழப்பரிச்சுன்னா அந்த பயிரை மேலே வராது. வச்சு அமுத்திக்கு இன்னும் முடுக்குனாலும் போக மாட்டேங்குது. இந்த காட்டுக்குள்ள இருக்கிற தண்ணி வெளியே வந்துடணும். அதுக்கு தான் தேக்கு மடை. இந்த பயிர் வேணா எட்டு 15 நாள் ஆகிப்போச்சு. அது 10 நாள் ஆகுது, இது 15 நாள் ஆகுது. இது தொட்டாச்சினிக்கு அப்படியே திரும்பி போச்சுக்க. இது எங்கள் காலத்தில் இது பயன்படுத்தும். இப்போ தான் ஆஸ்பத்திரி வந்துடுச்சு. இது அன்னைக்கு எங்கள் காலத்துக்கு பண்ணுறோம். எல்லாம் இப்படி தான் நாங்கள் 4 ஒவ்வொரு வீட்டுக்கு 4 3 வச்சுக்கிற மாதிரி அரைச்சி குடித்தா ரெடி ஆகிடும். அப்போ அந்த காலத்தில். இப்போ இந்த காலத்தில் எல்லாம் அப்படி இல்லை. அதெல்லாம் ஏமாந்து போயிடும். கொக்கு பாரு இங்கே ஒரு நேற்றுக்கிட்டே நட்டுவிட்டு போய்க்கிறாங்க. நீங்கள் கொக்கு மேய்க்கு இதெல்லாம் அந்த நேரத்தில் கட்டடம். சின்ன சின்ன கல்லை வச்சு நடுவு மண்ணை பேஞ்சு ஊற்றி கட்டினது. இதெல்லாம் கட்டி 50 60 வருஷம் 70 வருஷம் இருக்கும். இதில் அப்பா கட்டின கட்டடம். இப்போல்லாம் யார் இப்படி கட்டுறா? வாயா உங்கள் வாரத்துக்கு தான் வந்துக்கிறோம். சொல்ல முடியாது. அப்போ கோவக்கீரை பொறிக்க வந்தாச்சு. பொறிச்சு எடுத்துக்கலாம். அப்போ கோவத்தலை கிள்ளுதுமனா உடையும். அந்த கோவத்தலை உடையாது. இதா சொல்லுன்னு ஒடி. இந்த மாதிரி பூ வந்து சின்ன சின்னதாக மஞ்சளேன்னு பூக்கும். இதில் வந்து காய் இன்னும் வைக்கல. காய் காய்ச்சா செவன இது இப்படி தான் காய் காய்க்கு வாழை இந்த நேரம் தான் இருக்கும் காய். இங்கே பாரு சின்ன காய் இருக்குது பாரு. இதுதான் காய். வண்டிக்காரர் தான் சொன்னாங்க வண்டி ஓட்டுறியா ஒத்த வண்டி. அப்பெல்லாம் ஒத்த வண்டி இருந்துச்சு. அப்போ சொன்னாங்க அப்போ ஒத்த வண்டி இருக்கும்போது இது வந்து ஒரு தலை 5 ரூபா.
இப்பெல்லாம் ஜாஸ்தியாக இருப்பாங்க, மொத்தமாக வச்சுருக்குறாங்க ஒசக்கா. ஆனால் நம்மளே அங்கே கூட்டிகிட்டு போக முடியும். நான் எப்படியும் பிறந்தக்கா போயிட்டேன். இங்கே வச்சுருக்கிறேன். ஒரு ஓட்டு போட்டு சாலி மாதிரி அந்த ஓட்டு போட்டு பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படிலாம் குழந்தைகளுக்கு சளி பிடிச்சிக்கிட்டா இந்த தலையை கிள்ளி புழிஞ்சு விட்டு பால் கொடுத்தா சளி முறியும். இதெல்லாம் நாங்கள் அன்னைக்கு பயன்படுத்தினோம். இன்னைக்கு இல்லை, இது யாருமே கண்டுக்கிறதில்ல. பண்டுனாலும் இது கேட்கறதில்ல. இதெல்லாம் மருந்து மாத்திரை டானிக்க இதெல்லாம் இப்போ இப்படி வந்துடுச்சு. இன்னைக்கெல்லாம் நம்ம கிராமத்தில் இதை பொறிச்சிட்டு போய் புழிஞ்சு தேய்ச்சா கை கால் வலி அடங்கும். இது இன்னும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் தான் அதை கண்டுக்கிறதில்ல. ஒரு மாடை பாலுக்கு நிற்கலினாலும் இதை பொறுக்கிட்டு போய் கசக்கி மடியில் தேய்ச்சா சரியாகும். இன்றைக்கி நாங்கள் இதை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த மாதிரி இருக்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால தான் இன்னும் இந்த தலையெல்லாம் பட்டிக்காட்டு பக்கத்தில் இது நடமாடிக்கிட்டு இருக்குது. டவுனில் தான் இல்லை. இந்த கொடி கொண்டு ஒரு கொடி கொண்டு பதியம் போட்டால் ஏகமாக பறந்துக்கும். இந்த தலையை கசக்கி பார்த்தா ஒரு வாசம் அடிக்கும். சரி போய் வாங்க போகலாம். வீட்டு மேலே பூச்செடி வச்சுக்கிறாங்க, அது இன்னொரு பூச்செடி வச்சுக்கிறாங்க, ரோசாப்பு வச்சுக்கிறாங்க. அந்த வீடு பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குது. வீடு இடிஞ்சு போய் உள்ளே மரம் முளைக்குது பாரு. இதெல்லாம் எந்த காலத்தில் கட்டினாங்களோ எங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. இன்னும் இருக்குது. 1963 அப்பா அப்படிங்கப்பா மரம் பாரு உள்ளே முளைச்சி வருது. இதெல்லாம் தொட்டி கட்டின வீடு உள்ளார. ஆயா நான் போயிட்டு வரேன். சட்னி ஆட்டி கொண்டு வச்சா? சரி கொண்டு வரேன். போகுது. கீரையை சுத்தமாக வாசி எடுத்துக்கலாம். கீரையெல்லாம் சேர்த்தாச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் எண்ணெய். ஒரு பூடு கடலைப்பருப்பு, ஒரு பூடு உளுந்த பருப்பு, ஒரு பூடு கொத்தமல்லி, 4 வரமிளகாய், கருப்பிலா இருந்தாலும் 2 கொத்து, ஒரு மூணு சீரகம், அந்த தண்ணி கொடுங்க. நல்லா வறுபட்டு போச்சு. மேலே இறக்கலாம். இந்த அளவுக்கு செவக்க வறுத்துக்கணும். ஒரு பூண்டு கடலைக்கட்டை, தொளிச்சு வச்ச சின்ன வெங்காயம் 1 கப்பு, ஒரு 20 பல்லு பூண்டு, நல்ல செவக்க வரங்க வேணும். புளி பாருங்க, மண்ணுக்கு பாருங்க. வெங்காயம் வணங்காட்டி புளி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் புளியை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம்.
சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. நல்ல வெங்காயம் வதங்கி போச்சு. மேலே இறக்கலாம். ஒரு 2 மூணு கடலக்கட்டெண்ணெய். அப்போ கோவத்தாலேயே போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயில் கீரை கொட்டி நல்லா எண்ணெயிலே வதக்க வேணும். நல்லா இவ்வளோ தலை போட்டேன். துளி வேலையே போச்சு பாரு. நல்லா இம்பிட்டு தலை போட்டேன். நல்லா எண்ணெயிலே வதக்க வேணும். தேங்காய் உடைக்கிட்டீங்களா? உடைங்க. தண்ணி தானே பாப்பாவுக்கு கொடுத்துருங்க தண்ணி. நாங்கள் இதை ஊற்றி கொடுங்க. அவள் அதுலேயே ஊற்றி 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 வச்சு பண்ணுறேன். நீ காசு வச்சுக்கணும். 2 மணி நேரம் தர நல்ல எண்ணெயிலேயே நல்லா வணங்க வேணும். நல்லா கீரை பச்சை வாசம் போக தண்ணி வணக்க வேணும். அது மணி இருக்கா சகாய் சேர்ந்துவா. அந்த சொல்லிட்டாயா. சுத்தம் பண்ண புளி போட்டுக்கலாம். போதுமான உப்பு. சுரண்டை வச்சு தேங்காய் பூ ஒரு 3/4 கப்பு இதுலேயே போட்டு வறுத்துக்கலாம். தேங்காய் தண்ணி சுண்டுட்டு தேங்காய் பால் கொஞ்சம் சுண்டுட்டு நல்லா இதுலேயே கொட்டி ஒரு தடவை தலாய்க்கலாம். நல்லா வணங்கி போச்சு. நம்மள இறக்கலாம். இந்த அளவுக்கு வணங்கினா போதும். கொட்டி ஆட்டிக்கலாம். நல்லா மைய ஆட்டி எடுத்துக்கலாம். அது சொல்ற கொட்ட மாட்டுறேன். ஆட்டுவா அச்சு ஆடுது. கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஆட்டிக்கலாம். நேரத்துக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். அல்லையில் போடு நல்லா நல்லா நெவனு மஞ்சிக்கிடுச்சு. இன்னும் வலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மஞ்சள் வச்சு இன்னும் வலிச்சு எடுத்துக்கலாம்.
சட்னி ஆட்டியாச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். சட்டி நல்லா சூடாயிட்டு கடலெண்ணெய் ஒரு பூணும், ஒரு அரை பூணு கடுகு, ஒரு அரை பூணு உளுந்து பருப்பு, கருப்பாக இருந்தாலும் ஒரு பிடிச்சி பிடி, நல்லா பொரியும். நல்லா உளுந்து செவக்கணும். நல்லா உளுந்து சேர்ந்தா தான் கம்மன்னு மணக்கு. நம்ம அரைக்கலாம். அப்பக்கோவக்கீரை சட்னி ரெடி. வாங்கி சாப்பிட்லாம். அப்பக்கோவக்கீரைன்னா இது வேறு. கோவக்காயின்னு நினச்சிக்காதீங்க, கோவக்கீரைன்னு நினச்சிக்காதீங்க. இது அப்பக்கோவக்கீரை வேறு, கோவக்கீரை வேறு. அப்பக்கோவக்காயை இப்படி பொரிச்சோம்னா சடப்படன்னு நுணுங்குவேன். கோவக்காயை நுணுங்காது, அப்படியே இருக்கும். நல்லா கலந்துக்கலாம். சாப்பிடாயா குட்டிமே, நீ சாப்பிடு. இல்லை அப்பக்கோவத்தலை சட்னி அருமையாக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குதா? ஏன் தங்க உனக்கு திரும்ப சாமி பாப்பா கரண்டிலேயே பணிஞ்சிக்கிட்டே இருக்கிறா. எப்போ சாப்பிடுவாலும் தெரியல. நான் சாப்பிட்றேன், நீங்கள் வாங்க சாப்பிட்லாம். அள்ளி போடு. எங்கே போய் வந்தாலும் வெறும் மண் தரையெல்லாம். தெரிஞ்சுதுங்க சார் சார் சார். அப்பக்கோவா சட்னி அவ்வளோ அருமையாக இருக்குது. டவுனு பக்கம்தான் இது கிடைக்கிறதில்ல. பட்டிக்காட்டில் வந்து எல்லாமே வீட்டுக்கு வச்சுருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. இது கொடிக்கு எடுத்தால் கூட ஒரு பதியம் போட்டிங்கன்னா வீட்டுக்கிட்டே போட்டுக்கலாம். ஒரு குச்சி மாலை எடுத்து விட்டிங்கன்னா நம்ம வேணுங்கிற போது பொறிச்சிக்கலாம். விதை கிடைச்சாலும் விதை போட்டாலும் முளைக்கு, கொடி நட்டாலும் முளைச்சிக்கு. இது குழந்தை குட்டிகளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம நல்லது. நல்ல செரிமான சக்தி அதிகமாக ஆகும். எல்லாத்துக்குமே நல்லது. ஒரு கண் பார்வை கூட நல்லது. ஒரு வீட்டுக்கிட்ட வச்சுருந்தா நல்லது. என்ன ஒரு ஓட்டில் வச்சு ஒரு குச்சி நட்டு விட்டிங்கன்னா அது ஏறிக்குது, உங்கள் வீட்டு மாடியே ஏறிக்குது. இந்த மாதிரி கிடைச்சா பண்ணி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்க. சூப்பராக இருக்குது. நானும் வேலைக்கு போகணும், போயிட்டு வரேன். நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா? சரி போயிட்டு வாங்க. போட்டு கொடியாத்து போட்டு